அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும். இல்லையே உங்கள் சிந்தனை சிறைப்படுத்தப்பட்டு இந்த நாட்டிலே கொடுமைகள் கோலோத்த செய்வதற்கு நாம் உடந்தையாகிவிடும் என்று அறிஞர் சொன்னார். அந்த தலைப்புல நான் இங்க பேசியிருக்கேன். ஏற்கனவே பேரறிஞர் தலைப்புல எங்க உதயகுமார் ஐயா மன்றத்துல தமிழ் மன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த மன்றத்துல இப்ப நான் அது பாசனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6வது சொற்பொழிவு நினைக்கிறேன். முத சிவகுழந்தையா அமைச்சராக இருந்தப்ப முக்காண்டம், அதாவது வந்து புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்ற தலைப்பிலே சிலம்பதிகாரத்தை முழு வீச்சிலே நான் வந்து பேசினேன். அப்போ வந்து சையத் ஜாகிர் ஹசன் ஐயா தான் வந்து அதுக்கு கடைசியில விளக்கம் கொடுத்தாரு. அது மாதிரி அப்போ வரதராசன் ஐயா, உதயகுமார் ஐயாலாம் இருக்காங்க. அந்த தெளிவான பார்வைகளும் புகைப்படங்களும் என்கிட்ட இன்னும் மறக்காத மலைய நினைவுகளை அப்படியே வச்சிருக்கேன் கையில. அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற திருச்சிராப்பள்ளி சங்கம் தமிழ் சங்கம் உலகத்திலே வந்து பெரிய லெவலில் ரெக்கார்ட் பிரேக் ஆகிட்டு இருக்கு, கின்னஸ் லெவல்ல. அதான் உண்மை. இந்த அளவுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் விழிப்புணர்வும் உத்வேகமும் அன்பும் பண்பும் நேர்மையும் கூர்மையும் வாய்மையும் கொண்டு நடத்தப்படும் தமிழ்ச்சங்கம் ஒன்று திருச்சியிலே தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்றால் அது நம்ம திருச்சிராப்பள்ளியில தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ஒரு எழுச்சியுடைய ஒரு இளைய அமைச்சராக இருந்து கொண்டு நமது இந்த தமிழ்ச்சங்கத்தை கட்டி காத்த பெரியசாமி பிள்ளை ஐயா அவர்கள் மற்றும் ஆண்டோர்கள் சான்றோர்கள், இங்கே குழுமியிருக்கும் அத்தனை ஆண்மனை அடியார்கள் பெருமக்கள், வரதராசன் ஐயா, இது போன்ற துணை அமைச்சர்கள் சாகிர் ஹசன் ஐயா, செயலாபதி ஐயா, இன்னைக்கு இருக்க தலைமுறைங்க அன்னைக்கு இருந்த தலைமுறைங்க கட்டி காத்தத அந்த மரபு நழுவாம, அந்த மரபு மீறாம, அந்த எத்திக்கல் கொஞ்சமும் மாறாம இன்னைக்கு தமிழ்ச்சங்கத்தை வளர்த்துட்டு வர்ற ஒரே தமிழ்ச்சங்கம் தமிழ்நாட்டுல உலக லெவல்ல இந்தியா லெவல்ல நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் தான் நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். அந்த ஒரு உயர்வான தமிழ்ச்சங்கம். அனைவருக்கும் வாய்ப்பு, நீங்க எந்த டாபிக்ல பேசுறீங்கிறத முன்கூட்டி சொல்லி அழகா பேசுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுத்து அனைத்து மக்களையும், தமிழ வாய்ந்த நல்ல புலவர்களை, ஆண்டோர்களை, சான்றோர்களை ஊக்குவிக்கும், ஏற்றுவிக்கும், அவர்களை வந்து திறனையாக செய்ய வைக்கும், அவருடைய அறிவை வளர்க்க வைக்கும், அவருடைய பரந்த சிந்தனையை பேசி வெளிப்படுத்த மக்களுக்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்புகளை இங்கே நழுவி கொண்டிருக்கிறது என்றால் அது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தமிழ்ச்சங்கம் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் தான். இதை ஒருவருமே யாருமே மறுக்கிறதுக்கே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு தமிழ்ச்சங்கம். அந்த சங்கத்துல பேசுவதற்கு நான் மிகவும் பெருமைப்படணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களே, உதயகுமார் ஐயா அவர்களே, சையத் சாகிர் ஹசன் ஐயா அவர்களே, வரதராசன் ஐயா அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் பல தமிழ் அமைப்புகளை சார்ந்த ஆண்டோர்களே, சான்றோர்களே, தொழிலதிபர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை, மனப்பூர்வமான நன்றியினை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலம்பில் நீதி. சிலப்பதிகாரத்துல 3 காண்டம் இருக்கு. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த 3 காண்டங்களை வைத்து காவியத்தை புணர்ந்த ஒரே புலவர் சிலப்பதிகாரத்தை இயற்றிய துறவி இளங்கோவடிகள் ஒருத்தர் தான். இளங்கோவடிகள் ஒருத்தர் தான் மும்மண்டலங்களை, 3 பேரரசுகளை. இந்த கதன் பிறந்த இடம் வந்து புகார், காவிரி பூம்பட்டினம், பொன்னி நதி, வளநாடு, காவிரி, வான் பொய்யிலும் தான் பொய்யா காவிரி, நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளால் புகழப்பட்ட அந்த காவிரி நதி உறையூரில் இருந்து கிளம்பி நேர உறையூர் மார்க்கமாக அப்படி கிளம்பி இந்த தலைநகரத்திலிருந்து அந்த தலைநகரம் காவிரி பூம்பட்டினத்தை சென்று அடைகிறது. காவிரி பூம்பட்டினம் அடையங்க அப்பா, அது காட்சிகளை சொல்லி விளங்காது. காட்சியும் ஆட்சியும். ஒரு காலத்திலே அது பெரிய துறைமுக நகரம். திருமாவளவன் என்ற மாபெரும் சோழ மன்னன் அதை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். அந்த காவிரி பூம்பட்டினம் அதுக்கு புகார் என்று ஒரு பேர் உண்டு. பூம்புகார் என்று சொல்லுவார்கள். புகார்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னாக்க, எதிரிகள் உள்ளே படையெடுத்து புகார். நல்ல கவனிய, புகார்னா போக முடியாது. எதிரிகள் உள்ளே அவ்வளவு சாமானியம் வந்து படையெடுத்து உட்புகார் புக முடியாது. அந்த அளவு கோட்டை வேலிகளும் அகழிகளும் பரந்த அந்த ஆழிசூழ்ந்த கடலும், அந்த பூம்புகார் கடலும் அங்க இருக்கு. துறைமுக நகரங்கள், அந்த முகத்துவாரங்கள் ஈஸியா வந்து உள்ள போற முடியாது. அதான் புகார். அதே மாதிரி இந்த பூம்புகாரிலே உள்ள மக்கள், திருமாவளவன் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், சோழ நாட்டு மக்கள் வறுமையுற்று வெளிநாட்டில் புகார். நல்லா கவனிக்கணும். வறுமையுற்று அந்த நாட்டுல வறுமைன்னு பார்த்ததே இல்லைங்க. சோழ நாடு சோறு உடைத்துனாங்க. அந்த சோறு உடைத்த சோழ நாட்டிலே உள்ள மக்கள் வறுமையை பார்க்காத வண்ணம் சிறப்பாக நீதியுடன், நேர்மையுடன், வாய்மையுடன், செழுமையுடன், உண்மையுடன் சிறப்பாக கற்பு நெறி தவறாமல் வாழ்ந்த ஒரு நாடு எது இருக்குன்னா சோழ நாடு தான். அந்த நாட்டில் பிறந்தவங்க தான் கண்ணகி.
அந்த நாட்டில் பிறந்தவங்க கண்ணகி. கற்பில் சிறந்த காரிய தெய்வம்னே சொன்னாங்கல்ல. குணவேல் கோட்டத்தில் வந்து சேர மன்னனுக்கு சிலை எடுத்தாருல்ல. ஏன்? கற்பில் சிறந்த தெய்வம், பொறுப்புடைய நங்கைனார். அந்த மாதிரி ஒரு கற்பில் சிறந்த மங்கையாக அந்த காவிரி பட்டணத்தில் பிறந்தாங்க. தாப்பனார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாநாயக்கன். மாநாயக்கன் பெரிய வணிக வியாபாரி, வணிகத்தில் சிறந்தவர்கள். மாசாத்து மாநாயக்கன். நல்லா கவனிக்கணும். மாசாத்து, சாத்து என்றால் வணிகம், மாசாத்து என்றால் பெரிய வணிகன். அத கூல வணிகன், சீத்தலை சாத்தனார் கூட சொல்லுவாங்க. கூல வணிகன், சீத்த கூல பொருட்கள், கூல பொருட்களை விற்கும் வணிகன் கூல வணிகன், சீத்தலை சாத்தனார். பிற்காலத்துல அந்த கோவனுடைய பிள்ளை மணிமேகலைங்க, அழகான ஒரு குழந்தை, துறவியா போனாங்க. அந்த அம்மாவுடைய வரலாற பார்த்தீங்கன்னா மணிமேகலையில தீட்டிய காவியமாக்கி தீட்டிய பெருமை யாருக்கு உண்டு? சீத்தலை சாத்தனாருக்கு உண்டு. அந்த அளவு புலவர்கள் வந்து அன்னைக்கு காவியங்களை, மன்னர்களையும் பெரிய அறிஞர்களையும் கற்பு நெறி தெரியாத காரியங்களையும் சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் கல்வியையும் கலை இயக்கங்களையும் கலை இயக்கியங்களையும் வைத்து காவியங்கள் புனைந்தார்கள் என்றால் அதுல தமிழர் அளவுக்கு யாருமே இதுவரை புனையவே முடியல. சிலப்பதிகாரமாய் ஒரு கதை வந்து இன்னைக்கு இல்லவே இல்லை. அதனால சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் அதை திறனாய்வு செய்து தன் வாழ்நாளிலே தன் உயிராக, தன் மூச்சாக, தன் நாடியாக, தன் நரம்பாக வாழ்வெல்லாம் சிலப்பதிகாரமாகவே வாழ்ந்து சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் என்று பெயர் பெற்று உலகெல்லாம் சுற்றி பரவினார். அவரை பத்தி ஐயா வரதராஜன் ஐயாவுக்குலாம் நல்லா பெரியவங்களுக்கு, அந்த காலத்துல வாழ்ந்த சமகாலத்தவர்கள் பெரியவர்களுக்கு தெரியும். அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு திருத்தணிக்காக போராடினார். போராடி அதில் வெற்றியை அடைஞ்சார். திருப்பதி வரல, திருத்தணி வந்தது. அந்த மாதிரி ஒருத்தர் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, எம்எல்சியா இருந்திருக்காரு. புரட்சியடியர் எம்ஜிஆர் அவர்களும், முன்னாள் முதல்வர் புரட்சியடியர் எம்ஜிஆர் அவர்களும், கலைஞர் டாக்டர் கலைஞர் முன்னாள் முதல்வர் அவர்களும், முன்னாள் முதல்வரின் தந்தை, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தந்தையுமான டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து, பட்டங்கள் கொடுத்து, பதக்கங்கள் கொடுத்து, மேன்மேலும் சிலம்பை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவரை மேல்தட்டில் வைத்து உலகமெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளை பரப்புங்கள் என்று சொன்ன பெருமை அந்த இரண்டு முதல்வர்களுக்கும் உண்டு. நண்பர்களே, நல்லா கை தட்டுங்க. அதை நம்ம மறந்துடவே முடியாது, மறக்க முடியாதுங்க. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்டவர் இருக்குனாங்களே, அவர் செஞ்ச நன்றியை மறக்க முடியுமா? இந்த தமிழ் சங்கம் எனக்கு உயிர் ஊட்டியது. இந்த தமிழ் சங்கம் என் தமிழுக்கு வாய்மையும் வலிமையும் ஊட்டியது. இந்த தமிழ் சங்கம் என்னை எடுத்து மக்களுக்கு பறைசாட்டியது என்றால் இந்த தமிழ் சங்கத்தை ராஜேந்திர மறப்பானா? எவ்வளவு உயர்ந்த நிலை அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்து போனாலும் சரி, நிலையை உயராம் தாழலாம். அதனால செஞ்ச நன்றியை மறந்துடவே கூடாது. எந்த நிலை வந்தாலும் வந்த பாதை மறந்து விடக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்களா? அந்த நன்றி உணவா தன்மையை வந்து கடைசி வரைக்கும் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர் சிலம்புல வந்து ரொம்ப ஆழங்கால் பட்டவர். சிலம்பு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நூலை எழுதியிருக்கார். அந்த மாதிரி அந்த காவிரி பட்டணத்துல வாழ்ந்தவங்க தான் கண்ணகி. அந்த கண்ணகி மாநாயக்கனுடைய பிள்ளை. தக்க பருவம் வருது. 5 வயதிலே வந்து கல்வி கேள்வி போன்றவற்றில் மிகவும் கற்றுக் கொடுத்தவங்களுக்கு யாழ் மீட்டுதல், வீணை அந்த காலத்துல எல்லாம் கத்துருவாங்க. கத்து கொடுத்து பெரிய சிறப்பா வர்றாங்க. வரும்போது அதே ஊர்ல அதே காவிரி பட்டணத்துல மாசாத்து மணியன் அவருடைய மகன் கோவலன் செல்வ செழிப்புல அந்த மன்னர் கரிகால் பெருவாளை தாண்டிருக்காருல்ல திருமாவளவன், அவருக்கு நிகரான செல்வம். நிகர்னா ஒரு படி கம்மி, கொஞ்சம் கம்மி. மன்னருக்கு நிகராக இருக்க முடியாது. எப்பவுமே மன்னர் தான் திரைப்பொருள், கப்பம், வரி, வசூல் முதல்ல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தர மன்னர் தானே. அவர் மேல்நிலை எடுப்பாரு. அடுத்த நிலை வணிகன். அவருக்கு நிகரான செல்வம்னா நம்ம எவ்வளவு செல்வம் பாருங்க. பொன்னும் மணியும் ரத்தனமும் வைரமும் கோமயமும் வைடூரியமும் குமிந்து மலையான இருக்கு அவர் வீட்டுல. எல்லாம் இல்ல, அதை எடுத்து அறப்பணிகள் செய்யறது, நல்ல காரியங்கள் செய்யறது, புலவர்களுக்கு அப்படி தர்றது. இப்போ நம்ம தமிழ் ஜகத்துல பண்றாங்கல்ல, சொற்பொழிவு கொடுத்து புலவர்கள் ஆக்கம் ஊக்கம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்களா, அந்த மாதிரி பண்ண இடம். பட்டிமன்றங்களும் விழா மண்டபங்களும் பலவிதமான தோரண மண்டலங்களும் பல நீதிமன்றங்களும் எக்கச்சக்கமான கோட்டங்களா மண்டலங்களா பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து இருந்தது. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த புகார் பகுதியிலே மாசாத்து வணிகன் மகனா பிறந்தாரு. 2 பேத்துக்கு திருமணம் பண்ணாங்க. எப்படின்னாக்கா முரசறைந்து யானை மீது வைத்து முரசறைந்து திருமணம் நடந்தது. திருமண விழா நடந்தது. அந்த திருமண விழாவிலே திருமாவளவன் மன்னர் கலந்து கொண்டார். மாட்சிமை பொருந்திய திருமண விழா நடந்தது. அந்த விழா நடந்து முடிந்தது. பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாலேயே வந்து அந்த ஊர்ல மாதவின்னு ஒரு பெரிய ஒரு ஆடல் அணங்கை, அது என்ன சொல்றா கணிகேர் குளம் என்று சொல்வார்கள் அந்த காலத்துல. மாதவிங்கிறது அந்த மாவுடைய உண்மையான பேர்ல அவங்க முன்னோர் மரபுல அந்த மரபுல பிறந்த பெண் குழந்தைக்கு மாதவின்னு ஒரு பட்டம் தருவாங்க. அந்த மாவு அழகுனால அளவு, அவ்வளவு அழகு, அறிவு, நேர்மை, வாய்மை, கூர்மை அனைத்து கலைகளிலும் தேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த திருமாவளவன் தலைக்கோள் அறிவை நல்லா கவனிக்கணும். தலைக்கோள் அறிவைங்கிற ஒரு பட்டம் தரார். தலைக்கோள் அறிவைங்கிற என்ன பட்டம்னா நாட்டியத்திலும் கலையிலும் நடனத்திலும் அனைத்து விதமான அந்த அபிநயங்களிலும் அந்த ஆடலுடைய அபிநயங்களிலும் அந்த அக்ஷதைகளிலும்
அந்த கொன்னக்கோள் சொல்லுவாங்களே அத்தனையுமே தேர்ந்தவங்க, தேர்ந்து நாட்டியத்துல அவங்களை மிஞ்ச முடியாத அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடியவங்கள நாட்டியத்துல வந்து அந்த விருது தலைக்கோள் அறிவியல் விருது தருவாங்க அந்த நாட்டுல. அப்படி அந்த நாட்டியத்திலே சிறந்து விளங்கியவங்க தான் அந்த மாதவி. அதுவும் குலப்பேர் தான். அந்த அம்மா பிறந்த உடனே அவங்க அம்மா வந்து சித்ராபதி வந்து அவங்களுக்கு அந்த பட்டத்தை தராங்க. பட்டத்தை கொடுத்து அவங்களை வச்சிருக்காங்க. அந்த பட்டம் எப்படி கிடைச்சாங்கன்னா, திருமாவளவன் வந்து அவங்க அரண்மனையில ஒரு வளாகத்துல அந்த நகரத்துல ஒரு ஆடல் மண்டபத்துல ஆட வைக்கிறாரு. தேர் ஊர்வலமா வந்து அந்த கோலை எடுத்துக்கணும் அங்க வைக்கிறாங்க, தலைக்கோலை வைக்கிறாங்க. அந்த தலைக்கோள் எப்படி செய்யறதுனாக்க, எதிரி மன்னரை வீழ்த்தி அவருடைய செங்கோலை மறித்து அதன் முனையை முறித்து அது வந்து செய்யப்படுதான் தலைக்கோள். அந்த தலைக்கோளை அங்க வச்சு அந்த விழா ஆரம்பிச்சது. விழாவில் பார்த்தா ஆட்டமுழாலும் ஆட்டம், ஆடாடாட ஒரு அபிநயமும் ஒவ்வொரு அக்ஷதைகளும் ஒரு நடனங்களும் நல்லினங்களும் அந்த பாவங்கள் மோபாவங்கள் எத்தனை பாவங்கள் அத்தனை பாவங்களும் காட்டுறாங்க. அந்த பாவத்தை மிஞ்சக்கூடிய பாவங்கள் எதுவுமே இல்லை. திருமாவளவன் வச்சக்கண்ணை மாறாம அப்படி பாக்குறாரு அந்த ஆட்டத்தை. அப்படியே மெய் மறந்து போனாங்க எல்லாமே. சொல்றாங்க, இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா எப்படி இருக்கும் சில பேர் மக்கள், இவங்க பேர்பட்ட ஆடல் அங்க இருக்கு, நம்ம நாட்டுல போர் சேர்த்திருக்காங்களே மாதவி அப்படின்னு மன்னரையும் வச்சினார். இறங்கி வந்தாரு, அந்த செங்கோலை எடுத்து கொடுத்து அந்த அந்த ஒரு தலைக்கோளை எடுத்து கொடுத்து நீதான் தலைக்கோள் அறிவை எடுத்த பட்டத்தை கொடுத்தாங்க. சிறந்த ஆடல் அணங்கு அப்படின்னு பட்டம் பெற்றவங்க அவங்க. அப்பேற்பட்ட மங்கை பட்டம் மட்டுமா கொடுத்தாரு மன்னரே. மன்னர்கிட்ட போனா பட்டம் மட்டுமா கிடைக்கும். 1500 கலந்து பொன்காசுகள், 1500 கலந்துகள் பொன்காசும் பச்சை மாலை, அவர் கழுத்துல போடுற பச்சை மாலை விலை மதிப்பற்ற மாலை. அது எந்த நாட்டு வணிகன் செய்த மாலையோ தெரியல, பெரிய மாலை, விலை உயர்ந்த மாலை. அந்த மாலைக்கு மதிப்பு கூடி வாங்கக்கூடிய ஆளுங்க அந்த நகரத்தில் இருக்காங்களா இருமோ எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு மாலையை அவரு போட்டாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாரு, இங்க வாமா, நீ ஆட்டத்துல சிறந்து விளங்கின என்ன, குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் மாதிரி ஆக்கப்பட்ட பொருள் அனைத்தும் மன்னனுக்கு சொந்தம். உங்களால் வரக்கூடிய புகழும் என்னை சாருகிறது, இகழும் என்னை சாருகிறது. என் தேசத்தையும் என் நாட்டையும் உன் ஆடல் காட்சிகளால் உன் பாடல் காட்சிகளால் உயர்த்தினாய். இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள 1700 காலத்து நகையையும் அந்த பட்டத்தையும் அந்த அம்மா கொடுத்து, ஏன்னா தலைக்கோள் அறிவியல் பட்டத்தை கொடுத்து அந்த பச்சை மாலையை போட்டாங்களா. அந்த மாலையை எடுத்து இந்த அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு மன்னனுக்கு நன்றி சொல்லிட்டு. அந்த விழாவுக்கு காண வந்தவர் தான் கோவலன். கண்ணையை திருமணம் பண்ணிட்டு நிலாமுட்டத்துல சந்தோஷமா வாழ்ந்த கோவலன், மாசரு பொண்ணே வளமுறி முத்தே காசுறு விரையே கனியே அமுதே தேனே என்றெல்லாம் பாட்டு பாடி அந்த நிலாமுற்றத்திலே வர்ணித்த தன் மனைவியை வர்ணித்த அந்த கோவலன் இந்த ஆடல் வீதிக்கு வந்து இந்த ஆடல் கனியுடைய ஆடலை பார்க்கிறாரு. அதில் தன் இதயத்தை பறி கொடுத்தார். கம்பர் சொன்ன இதயம் மாறி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் சொல்றாங்கல்ல, மாறும்போது டக்குன்னு பார்த்தார். இவர் என்ன கோவலன் சரியான ஆளு, சாதாரண ஆளா, மன்னனுக்கு நிகரான செல்வம். என்ன பண்ணாரு, பார்த்துட்டு ஆஹா இந்த மாதிரி ஒரு அழகா அப்படிங்கிறார். பார்த்துட்டு என்ன பண்ணா சரின்ட்டு மறந்துட்டு வர்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த அம்மா மாதை வீட்டுக்கு வந்துருது. வயந்த மாலைன்னு ஒரு தோழி அவங்களுக்கு இருக்காங்க. வயந்த மாலைன்னு ஒரு தோழி, ஒரு கூனியே இருக்காங்க அவங்க வீட்டுல. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த மாலையுடைய தாயார் வந்து வயந்த மாலையை அழைத்து இந்த மாலையை எடுத்துட்டு போயிட்டு, நீ வந்து நகர தெரு வீதிகளிலே செல்வந்தர்கள் உலா வீதிகளிலே பொருட்கள் வாங்க வரும் வீதியிலே இந்த மாலையை வச்சு நில்லு. இந்த மாலையை வாங்குவதற்கு யார் தகுதி இருக்கிறதோ அவர்கள் வரட்டு நின்னாங்க. அந்த மாலையை வந்து கோவலை வாங்கினார். வேற யாராலும் வாங்க முடியாத. ஐயோ இந்த மாலையை வாங்கினாக்க மாதவியோட வாழலாம், அது இல்லாம அவங்க வீட்லயே இருக்கலாம், எவ்வளவு அழகான அணங்கு நேற்று ஆடினாங்கன்னு கற்பனை பலவிதமா மக்கள் பண்ணாங்க. ஆனா ஈடேறுமா? செல்வம் இருந்தால் தானே ஈடேறும். அது கோவலனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. கோவலன் பச்சை மாலையை வாங்கினாரு. 1500 கலந்து பொற்காசு ஒரு சர்வசாதாரணம். டீ கொடுத்தாரு, பச்சை மாலையை வாங்கிட்டாரு, நேரம் அரசாங்கம் போயிட்டாரு. காலம்புற போன கணவன் சாயங்காலம் வீட்டுக்கு வரல. மாதவியோட அங்கே போய் செட்டில் ஆனதுதான். மாதவி என்றால் மடிமேல் வாழ், கண்ணகி என்றால் கடக்கப்போ. கிராமங்கள் ஒரு பழமொழி உண்டு, ஐயா வரதராஜன் ஐயாவுக்கும் தெரியும். மாதவி என்றால் மடிமேல் வா, கண்ணகி என்றால் கடக்கப்போ. அந்த அளவுக்கு கோவலன் மனதை வந்து கவர்ந்த ஒரு அணங்குதான் மாதவி. ஆடல் கலையில ரொம்ப வல்லவங்க. அவங்கள வந்து மனைவியை அடைஞ்சாரு, அவரோட வாழ்ந்தாங்க. இன்னைக்கு தலைப்பு வந்து சிலம்பில் நீதி, அந்த டாபிக் தான் நான் போறேன். அங்காங்க கொஞ்சம் தொட்டு தான் காட்டுவேன். டைமிங் வந்து கரெக்டா வந்துடும். 5 நிமிஷம் முன்னாடி எப்பவுமே அரங்கனுடைய மரபு நான் அரங்க அவங்க கையில போட சொல்லுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இதுல குறிப்பிட்ட கருத்துக்கள் சொல்லி வந்து நீதி அந்த நீதி காதைக்கு வந்துருவேன், மதுரை காணத்துக்கு வந்துருவேன். போறாரு, வாழ்ந்தாரு, தன் செல்வமெல்லாம் அங்க போச்சு. கடைசி செல்வமெல்லாம் பரவாயில்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, திடீர்னு காணல் வரி பாட்டு பாடிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, காவிரியை வச்சு என்னரும் கணவன் கங்கை மணந்தும் கன்னி குமரியும் தன்னுடன் நினைத்தன் ஆயினும் எண்ணத்தில் பகையதும் இல்லை அதுவே அன்புடைய மகருக்கு கற்புக்கோர் இல்லைன்னு அந்த அம்மா பாடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, வந்து கங்கையும் காவிரியும் இணைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாடி ஒரு ஆட்டு வரி பாடலை பாடுறாரு. அந்த அம்மா அதுக்கு வந்து என்ன பண்ணா காணல் வரி பாட்டு பாடுறாங்க. இதுக்கு முன்னாடி கோவலன் வந்து மாதவியுடைய ஒரு விழாவுக்காக அந்த பூம்பார் வீதியில போறாரு. நம்முடைய காதலி மாதவி எப்படி ஆடுறாங்கன்னு பாக்கலாம்னு அவங்களோட வாழும் காலத்துல ஒரு நாள் அந்த அம்மா ஆட்டத்தை பக்கம் திருவுல போய் நிக்கிறாரு, மறைஞ்சிருந்து பாக்குறாரு. தில்லானாமோன அந்த அம்மா ஆடுறாங்க. அப்போ ஆடின உடனே மக்கள்லாம் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டா இப்ப இருக்கும் அப்படி மாதிரி நினைக்கிறாங்க.
அந்த சுடுசொற்கெல்லாம் அவர் காதல உண்டது. அப்போ ஒரு சந்தேகம், ஆண்களுக்கே உண்டானதாக சந்தேகம். அந்த ஒரு இயல்பான மனித நிலையையும் சிலப்பதிகாரத்துல இளங்கோடியை சுட்டி காட்டார். அந்த சந்தேகப்பட்டு என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு வர்றாரு, ஒரு மாதிரியா முகம் இருக்கு. அப்ப என்ன பண்ணாருன்னா இந்த அம்மா மறுபடியும் அவரோட வந்து அந்த கடற்கரை ஓரமா ஒரு புன்னை மர நிலையில அந்த தாளங்குறிச்சி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு முகாம் விட்டு அங்க தங்கி இருந்து பாடுறாங்க. என்ன உங்க முகம் மாறி இருக்காங்க சொல்றாரு. இந்த மாதிரி வந்து அப்பதான் வந்து ஆட்டு வரி பாடல் பாடுறாரு, அந்த அம்மா காணல் வரி பாடல் பாடுறாங்க. இதுல வந்து சந்தேகப்பட்டு என்ன பண்ண மடமடன்னு போயிடுறாரு. போன உடனே என்ன பண்ணா நில்லுங்க ஏன் போயிடுறாரு. அப்ப வந்து நீ வேற யாரோ நினைக்கிற விட்டு போயிடுறாரு, முடிஞ்சு போய். அப்ப இந்த வாழும் காலங்கள்ல அவருக்கு என்னாச்சுனாக்க இவருக்கு வந்து இந்த கண்ணகியோட வாழ்ந்ததுனால ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பேரு வந்து மூத்த கணியர்கள். மூத்த கணியர்கள்னா கணியர் குலத்திலே மூத்தவங்க ஒரு 1000 பேர் 100 பேர் கூடி வந்து மாதவின்னு பேரு வச்சிருந்தாங்க. அப்ப கோவலன் சொன்னாரு, என் மகளுக்கு மாதவின்னு பேரு வச்சாங்க, மணிமேகலன்னு வைன்னு சொன்னார். அது காரணம் சொல்றாரு. மணிமேகலன்னு ஏன் பேரு வச்சேன்னு கேட்டு அவர் சொல்றாரு, ஒரு காலத்துல நகரத்தார்கள், அவர்கள் வந்து நகரத்தார் மரபு வணிகம் செய்யறாங்க. இன்னைக்கு இருக்காங்க பாருங்க காரைக்குடி பக்கம், அவங்க நகரத்தார் தான். அந்த நகரத்தார் மரபுல தோன்றவர் அவரு. அவர் பண்ணா எங்க மரபுல வந்து நாங்களாம் வணிகத்துக்கு போகும்போது கடல்ல வந்து மரக்கலங்கள், வணிக மரக்கலங்கள் சிக்கி கொண்டது, தப்பிக்க வழியே இல்லை. இது நாங்கள் தேடி திரைப்பொருள்கள் அழைத்து போய்விடுமோ, வணிக பொருள் கடலில் மூழ்கி விடுமோ, பெரும் நஷ்டம் கப்பல் கவர்ந்து ஏற்படுமோ என்று ஏங்கும் நேரத்தில் மணிமேகலை என்ற பெண் தெய்வம், நல்ல கவனியம், மணிமேகலை என்ற பெண் தெய்வம் ஆற்றிலே தோண்டி கவலைப்பட வேண்டாம், உங்கள் மரக்கலங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை, நீங்கள் மரக்கலங்களை விட்டு சென்று உங்கள் நாட்டை அடையலாம், சுபிஷமாக சென்று செல்லலாம்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. தடைகள் நீங்கியது, அனைவரும் போனாங்க. அன்னையிலிருந்து அந்த மரபுல வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலைன்னு பேர் வைப்பாங்க. அந்த எங்க குலதெய்வத்தோட பேர் மணிமேகலை வைங்கன்னு சொன்னார். அந்த பேரை அவங்களும் வச்சாங்க. வச்சுட்டு என்ன பண்றாரு, இந்த அம்மா சாமி சாமி சாமிங்கிறாங்க, நில்லாம போயிடுறாரு. ஏன்னா ஆட்டு வரி பாடல் பாடி இந்த மாதிரி காணல் வரி பாடல் பாடிச்சு. காணலையும் ஓரத்தையும் காட்டி இங்க வந்து நின்னோம் போனோம் வந்தோம், இந்த மாதிரி வந்து மாலை பொழுது வந்தது, என் மனசு நோயிடுச்சு, நீ என்னை விட்டு என் தலைவன் பிரிந்தான்னு ஏட்டி போட்டி அந்த அம்மா பாட இவர் வந்து என்னரும் தலைவன் கங்கையை மணந்து கன்னி குமரியும் என்னுடன் நினைத்தான்னு பாடாம என்ன 2 சொல்றாரு. இவரு கங்கையும் மணந்திருக்காரு, குமரியும் மணந்திருக்காரு, இன்னும் எத்தனை சேர்ப்பாரு இவர், இவருக்கு ஒரு நாய் நம்மளுக்கு ஒரு நாயமானு இந்த மாதிரி கிண்டலா சிரிச்சுக்கிட்டேன், நம்ம ஒரு வரி பாடுவோமே பாடி காணல் வரியை பாடினாங்க. கோடகமே ரொம்ப கோவிச்சு விட்டு இந்த மாதிரி ஏதோ சந்தேகமா நினைக்கிறது போயிடுறாரு இருக்குன்னு. அப்ப அதோட போனதுதான் போய் கண்ணகி வீட்டுக்கு போறாரு. கண்ணகி ரொம்ப நாளா வந்து பத்தினி விரதம். ஏன்னா பத்தினி, அதாவது தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவால் பெய்யென்றால் பெய்யும் மழை, மழை மட்டுமாங்க பெய்ஞ்சது, மதுரை தீமலையே பெய்ஞ்சது, மதுரையே ஒழுந்தது யாரால். இன்னைக்கு வரைக்கும் மதுரை பேரரசுக்கு பழி எப்படி நடந்திருக்கு, ஆரியப்படை கடந்த பாண்டியன் எழுதிய குற்றம், அந்த நாடு, அந்த மண்டபங்கள், அந்த பெரிய நகரமே தீக்கிரையானது இன்னைக்கு வரைக்கும் பழிச்சொல் நீங்காம இருக்கேன். நீங்கா பழிச்சொல்ல போச்சு, அது யாரால உண்டாது, கண்ணகியால தான் வந்தது. கண்ணகி தாங்க உண்டாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நெறிகள் இன்னைக்கு இருக்கு. கற்பு, அதாவது பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெரு. அந்த கற்புல வந்து திண்மை வரணும்ல, கணவன் தான் கணவன் தான், வேற நாட்டமே இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தவங்க தான் கண்ணகி. ஒரு தோடு போடல, ஒரு பொட்டு வைக்கல, ஒரு அஞ்சனம் தீட்டல, காலில் கொலுசு போடல, மேகலைகள் இல்லை, எதுவுமே இல்லை, இல்லாம வாழ்ந்தவங்க தான் கண்ணகி. அப்படி வாழ்ந்த கற்புலேயே கணவனுக்காக வாழ்ந்தவங்க. அவன் பிரிஞ்சு வந்த கணவன் வந்தா கூட சந்தோஷம் வந்துட்டீங்களா, நாங்க எப்படி வந்து ஏன் அவங்களோட வாழ உங்களுக்கு பொருள் இல்லையா, பொருளை தருகிறேன் என்று காட்டு சிலம்பு, ஒரு சிலம்பு, அந்த சிலம்பை தர்றாங்க எடுத்து, வளகால சிலம்பு எடுத்து தரும்போது அந்த சிலம்பை திரும்ப அவர் என்ன பண்றாங்க, இல்லை வேணாம், இனிமே நாங்க போற மாதிரி இல்லை, மதுரையில போய் வியாபாரம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு 2 பேரும் போறாங்க மதுரைக்கு. நள்ளிரவே போறாங்க. நள்ளிரவே யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. வெளியேறி நேரம் எங்க வர்றாங்க தெரியுமா, இப்படியே வந்து அந்த காவிரி மூட்டத்தில் நடந்த அப்படியே வழிநடையாவே வர்றாங்க. வரும்போது இடையிலே வந்து என்ன பண்ணா கவுந்தியடிகள் என்ற ஒரு சமண துறவி, பெண் துறவியை பாக்குறாங்க. அந்தமாவுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இப்படி வந்து இப்படி காவிரியை கடந்து, காவிரி ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, அன்னைக்கே ஸ்ரீரங்கம் இருக்குங்க. சிலப்பதிகாரத்துல பழமையான புக்கு, நான் கன்னிமாராவில் வாங்கின அந்த புக்கு வச்சிருக்கேன், உங்களுக்கெல்லாம் நான் காட்டுற சந்தர்ப்பம் வரும்போது. அது அன்னைக்கே ஸ்ரீரங்கம் இருக்கு. ஸ்ரீரங்கத்தை வந்து ஒரு மாடல மறையவன் ஒருத்தர் கும்பிட வர்றாரு. அவரும் வந்து கவுந்தியடியோடு சந்திக்கிறார் சோலையில. உறையூர் தான் அது, இந்த உறையூர் இதே உறையூர் தான். காவிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்கரையில வந்து ஓடத்துல வந்து கடந்து அங்க வந்து பொழில தங்குறாங்க. அதுக்கு என்ன தடவை பேர் சொல்றாரு சிலப்பதிகாரத்துல, கோழியூர்னு சொல்றாங்க. பேர் வந்து அன்னைக்கு உறையூருக்கு வந்து கோழியூர், உறையூர், காவிரிமுப்பட்டினம், புகார் நகரம், திருச்சிராப்பள்ளி, பிற்கால சோழருடைய தலைநகரம் கரூர், இப்படியா சோழருடைய தலைநகரங்கள் அந்த காலத்துல இருந்துச்சு. பொன்னிநாடு, வளநாடு, இப்படி பல பேர்கள் இருக்கு காவிரிக்கு. அப்படி பேர்பட்ட ஒரு நாடு பாருங்க சோழ நாடு. அப்பேற்பட்ட சோழ நாட்டுல உறையூர்ல வந்து தங்குறாங்க. பலபலன்னு பொழுது விடியும் போது சோலையில இருந்து காலை கடனை முடித்து கொண்டு கோவலன் என்ன பண்றான், மனைவி அழைச்சிட்டு எல்லாமே நேரம் போறாங்க. மதுரைக்கு போகும் வழி எது அப்படி கேட்கிறாங்க. அந்த மாடல மறையவிட்ட 3 வழிகள் செல்கிறது சிவபெருமான் திருச்சூலம் 3.
இந்த வழியில போனீங்கன்னா இந்த வழக்கை வழியில போனீங்கன்னா சிறுமலையை ஒதுக்கி மறுபடியும் ஒதுங்கி மதுரைக்கு போகணும். அந்த பக்கம் மலையில போனீங்கன்னாக்க வயல்வெளிகளும் அன்னப்பறவைகளும் நாரைகளும் சோலைகளும் இருக்கும், அருவிகள் இருக்கும். அந்த பக்கம் போய் மதுரை அடையலாம். அப்படிங்கும் போது இந்த நடுவழியில போனீங்கன்னாக்க அங்க ஒரு பெண் காவல் தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தினுடைய இசக்கி என்ற பெண் காவல் தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தினுடைய துன்பங்கள் ஏற்படும், அது ஒண்ணும் பண்ணாது. அது உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர் மாதிரியே உங்களை மயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண கவுந்தியடிகள் பரவாயில்ல, அந்த வழியில போற நடுவழியிலே போறாங்க. போகும்போது ஒரு ஆலமரத்து அடியில பெரிய பொலியில தங்குறாங்க. தங்கும்போது கோவலன் தண்ணி குடிச்சு வர தாவமா இருக்கு, கண்ணைக்கு தண்ணி கொண்டாடுறான்னு போறாரு. கண்ணையை கவுந்தியடிகிட்ட அடைக்கலம் கொடுத்து போறாரு. போகும்போது அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க பெண் வருது. எப்படின்னாக்க நம்ம வயந்த மாலை மாதிரி ஒரு பெண். அது யாரு? வயந்த மாலை மாலையுடைய தோழி. அந்த வயந்த மாலை என்ன பண்றாக்க, மன்னா நல்லா இருக்கீங்களா, உங்களை பிரிஞ்சு மதனி எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா, காணவே இல்லை, லிகதம் எழுதி கொடுத்தோம், அதையும் மறுத்துட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களை நினைச்சே உழுகுறாங்க, இப்படி வந்துட்டீங்களே, உங்களை பார்க்க வரக்கூடாதான்னு சொல்லும்போது இந்த சொல்லு அவருக்கு நல்லா புரியுது. ஆனால் அந்த பெண்ணு அவர் சொன்ன அந்த மறைவன் மாடல மறைவன் சொன்ன ஞாபகம் வருது. ஒரு தெய்வம் இருக்கு, அது மயக்கம் சொன்னாரே ஞாபகம் வருது. இப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னா மந்திர மொழிகள் அந்த அம்மா மாறி தான் ஒரு இசக்கி என்ற பெண் தெய்வம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அங்கேயிருந்து மறுபடியும் நடுவழியில போறாங்க. மதுரைக்கு பக்கத்துல நடந்தே போறாங்க. நடந்தே போய் கல்லும் மெல்லும் பத்தி நடந்து போய் அந்த அம்மா கால் தாங்கல, ஏன்னா போறாங்க. அப்படியே போறாங்க. போய் நேரம் மதுரை மண்டலம் வந்துருது. மதுரை மண்டலம் அந்த புறச்சேரியில அப்ப என்ன பண்றா, வைகை நதி வெள்ளம் பெருக்கெடுத்து போகுது. மலர்கள் சூழ்ந்திருக்கு எங்க பார்த்தாலும். அந்த மலர்கள்லாம் கொட்டி அந்த நதி என்ன ஆகுதுனாக்க மூடிக்கிட்டே போகுது. அந்த நதி மூடிட்டு போற தோற்றம் எப்படி இருக்கான் அவரு இளங்கோடியில் வர்ணிக்கிறாரு. இந்த தோற்றம் இந்த பெண்ணுக்கு நேர போகும் அவலத்தை. அந்த பெண் கண்ணீர் சுரந்து வைகை என்ற குலக்கொடி அழுகுது. அது அந்த அழுகக்கூடிய கண்ணீர் இவங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக மலர்களை மூடி சொல்லு அப்படியே புனல் மாதிரி போகுது. மலர் புனல் தண்ணீர் புனல் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சொல்றாங்க. சொல்லும் போது அதையும் தாண்டி அவங்க போறாங்க. புறச்சேரி வருது. பார்த்தீங்கன்னாக்கா அங்கே புறச்சேரியில் கோட்டை சுவர் தென்படுது. அங்கே அந்த காலத்தில் செயல்பட்ட பார்த்தீங்கன்னா வில்லும் வாழும் உடைய கருவிகள், கவன் கட்டைகள், போக்குவரத்து, அந்த காலத்தில் எய்யக்கூடிய அம்புகள், போக்குவரத்து எல்லாம் பாதுகாப்பு வாரங்களாக வந்திருக்கு. மதுரை கோட்டை கொடி அசையுது. அந்த அசைக்குள் மதுரைக்கு வராங்க, திரும்பி போடுது, ஏதோ அபாயம் நடக்க போகுது இங்கே அப்படின்னு அந்த கொடியை அச்சுறுத்தலவா இளங்கோடியில் சொல்றார். மதுரை காண்டம் வந்துட்டோம். இதுதான் பண்ணி பேசுறது சிலம்பில் நீதி. மதுரை காண்டத்துல கவுந்தியடிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரிங்கிற ஒரு இடைக்குல பெண்கிட்ட அடைக்கலம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த அடைக்கலமாக்கப்பட்ட பெண் கண்ணகியும் கோவலன் அங்க இருக்காங்க. இனிமேல் நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன், நான் சமண துறவி, அதனுடைய செய்திகளை சமண செய்திகளை பட்டிமன்றங்கள் பேசுவாங்க, அதை கேட்டு உயிர் பொருட்டு நான் வந்தேன், இது வரைக்கும் உங்களுக்கு துணை வந்தேன், நன்றின்னு சொல்லிட்டு அவங்க விடைபெற்று போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த கவுந்தியடிகள் வீட்டுல துணைக்கு இருக்காங்க. இந்த மாடல மறையவன் அந்த மாதிரி வீட்டுல இருக்காங்க. ஆயர் வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்துட்டு, ஐயை நீ இவங்களை ஐயங்கிறத அவங்க பொண்ணு, நீ இதை பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு அவங்க சகல உபச்சாரங்களும் பண்ணி கோவலுக்கு அந்த கண்ணகிக்கு மாலை மரியாதை எல்லாம் போட்டு சிஞ்சாடிச்சு சீ வச்சு பொட்டு முடிச்சு அவங்க பத்திரமா தன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, சிலம்பு இருக்குல்ல, அந்த சிலம்பு, அந்த வழக்கால் சிலம்பு இருக்குல்ல, சிலம்பு எடுத்துட்டு வியாபாரம் பண்ண போறாரு. கொடுத்து போகும்போது என்ன பண்ணா, அந்த சிலம்பை வாங்கக்கூடிய ஆட்கள் யார் இருக்காருன்னு போறாரு. அப்பாவியா இருக்காரு பாவம். ரொம்ப அதாவது நல்லவங்க எல்லாம் உலகத்துல அப்பாவியா தான் இருக்காங்க. நல்லா இருக்குதான் நல்லவங்களுக்கு தான் ஆபத்தே வருது. ரொம்ப அப்பாவியா சிலம்ப இவ்வளவு பொருளை இழந்துட்டு சிலம்பு எடுத்துட்டு போறாரு, வித்து பொழைக்காம போறாரு. அந்த சிலம்பை வாங்கக்கூடிய ஆட்கள் அங்க இருப்பாங்களோ தெரியல. போகும்போது ஒரு பெரிய பொற்கொள்ளன் 1000 பொற்கொள்ளர்களை துணை கொண்டு ஒரு பொற்கொள்ளன் தடியை வச்சுட்டு மன்னர் மாதிரியே வர்றான். இவன் இந்த சிலம்பை வாங்கினாலும் வாங்குவானு அவன்கிட்ட கேட்கறாங்க. கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த சிலம்பெல்லாம் நான் வாங்க மாட்டேன், ஏழமா சொல்றான், சிலம்பை வாங்க மாட்டேன், நான் மன்னனுடைய வீட்டு நகை பண்ணக்கூடிய நகை தொழிலாளி, மன்னனுடைய வீட்டுக்கு தான் பண்ணுவேன், மன்னனுடைய கிரீட்டத்தை செஞ்சாரிப்பேன், உன்ன மாதிரி சாதாரண ஆளுடைய சிலம்பெல்லாம் வாங்க மாட்டேங்கிறான். என்ன அப்படி ஏழமா சொல்றான் சொல்லிட்டு, சரி வேணா ஒண்ணு வேணா பண்றேன், இந்த சிலம்பை வாங்கறதுக்கு ஒரு வழி கொண்டா சிலம்பை கொண்டா பார்க்கலாம் பண்ணா பார்த்துக்கலாம் பண்றான். ஒரு தந்திரம் பண்றான். ஏன்னா மன்னன் அந்த கோப்பெருந்தேவி இருக்காங்கல்ல, கோப்பெருந்தேவி அவங்களுடைய 2 சிலம்புல ஒரு சிலம்பு வேலைக்காக பழுது நீக்கி பெறும்படி இந்த பொற்கொள்ளன், தலையாய பொற்கொள்ளன், மதுரை பொற்கொள்ளன் கிட்ட தர்றாங்க. தரும்போது அந்த பொற்கொள்ளன் என்ன பண்ணான், சிலம்பு ஆசைப்பட்டு மதிப்புடைய அந்த சிலம்பை அவனே தேடிக்கிறான். தேடி ஒழிச்சு வச்சுக்கிட்டு, நீ மன்னர் சொல்றாரு, இத்தனை நாளுக்குள்ள சிலம்பை கொண்டாந்து தரலன்னா மகனே உன் தலை போடுன்ட்டார். அவன் என்ன பண்ணான், ஆஹா நம்ம தலை போடுமே அப்படின்னு பார்த்து நல்ல சந்தர்ப்பம், காக்காவுக்கார பணபலம் உழுந்தது, ஒரு இழிச்சமாயன் வந்திருக்கான் கோவலன் அப்படின்னு என்ன பண்ணாரு, அவருடைய சிலம்பை அப்படியே பாப்பா நான் தர்றேன், என் வீட்லயே நீ உட்காந்துரு, இதை வியாபாரம் பண்ணி கொண்டாடுறேன், சிலம்பை வாங்கிட்டு போயிடுறான். இப்போ நேரம் எங்க போறான், மதுரை கோட்டைக்கு போறான், அரண்மனைக்கு போறான். மன்னர் இருக்கார்.
ஆரியப்பட கிடந்த நெடுஞ்செழியன் அப்பதான் ஒரு யுத்தத்துக்கு போருக்கு போயிட்டு அவர் வந்து வர்றாரு. மனைவி கோப்பெருந்தேவியை சந்திப்பதற்காக வர்றாரு. வந்து இருந்தாரு. அரண்மனையை தர்பார் கூட்டத்துல மன்னர் அந்த கோப்பெருந்தேவி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. நெடுஞ்செழியை உட்காந்துருக்காரு. ஒரு ஆடல் அணங்கு மாதை மாதிரி ஒரு அணங்கு ஆடுறாங்க. ஆடல் கலையை ரசிக்கிறாரு. அந்த ஆடல் அணங்கையே பார்த்துட்டு இருக்காரு. மன்னர்கள் அந்த காலத்துல இப்படி பார்ப்பாங்க. ஆடல் கரியெல்லாம் இன்னும் இருக்காங்களே. எங்க ஊர் கோயில் சமயபுரம் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் அவங்க தான் இருப்பாங்க. இசை வேளாளர்னு கலைஞர் வந்தா பேர் மாத்தினார். கலைஞர் வந்தா கணியர் குலம்னு இருக்கக்கூடாது, இசை வேளாளர்னு மாத்து அப்படின்னு மாத்தினார். எங்க சமயபுரம் கோயில் வீதியில 2 பக்கம் பார்த்தா அவங்க தான் இருப்பாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்க அவங்களாம். ஆளு தெரியுமா? சினிமா நடிகெல்லாம் தோத்து போகணும். இன்னைக்கு நம்ம சினிமா நடிகன்னு சொல்றோம்ல, அதை கூட அழகா இருப்பாங்க அவங்களாம். அவங்க சதுர ஆடுவாங்க. இப்படி கோயில இப்படி ஆடிட்டே போவாங்க. தெரியுமா? எங்க தாத்தா சொல்லுவாரு, வாழ் சதுர ஆடுத்துறா தெலுங்குல, வாழ் சதுர ஆடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க தாத்தா. அவங்களாம் எங்க தாத்தாக்குலாம் ரொம்ப பழக்கம் தான். அவங்கலாம் அவங்க வீட்டுல போய் நெல் மணி பொருள் சொத்து சோகம்லாம் போய் இழந்திருக்காங்க. எங்க ஆளுங்களே கூட இழந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவன் மாதிரி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அங்கேயே குடியிருப்பாங்க. இது வந்து நீங்க இதெல்லாம் கவனிக்க நுட்பமான நம்ம நாட்டுல நடந்த நிகழ்வு. கணியர் குலம்னு அதுதான். வச்சுக்குவாங்க. வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா பணம்லாம் தருவாங்க. காசு எங்க தாத்தாவே கொடுத்துருக்காரு நம்ம பேத்துக்கு. நீங்க அப்புன்றாஜா காரணம்னா ஆமா பாப்பா உட்காருப்பா காப்பிலாம் இன்னமும் இருக்காங்க. அப்படி வாழ்ந்தவங்க இன்னும் இருக்காங்க. பழமையான நினைவு நம்ம நாட்டுல மறக்கவே முடியாது. எதுக்கு சொல்றேன்னா அந்த பழமை எப்படி இருக்கிறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். எவ்வளவு இருக்கு பாருங்க நம்ம தமிழ்நாட்டில். இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும். இன்னைக்கு தமிழ் சங்கத்துல இவ்வளவு பெரிய நிகழ்வு ஏற்பாடு பண்ணி பாருங்க. பெரியவங்க வரதராஜன் ஐயா, ஒரு பேராசிரியர், நம்ம அமைச்சர் உதயகுமார் ஐயாலாம் இவ்வளவு தலைநிமிர்ந்து ஊக்கத்தோட நீ செய்யறாங்கன்னா இதெல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் இப்போ வாரந்தோறும் வாரத்தில் 2 நிகழ்ச்சிங்க யாருங்க பண்றோம் அந்த மாதிரி பண்ணி எல்லாம் தேநீர் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து எல்லாம் வரணும். குடும்பத்தோட வாங்க விழாவுக்கு. எப்படி பண்றாங்க? இந்த விழா எங்கன்னா நடக்குதா? எந்த தமிழ் சங்கத்தையும் இந்த மாதிரி கிடையாது. உணவு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்து தமிழ் பேசுறதுக்கு பயிற்சியும் ஆர்வம் கொடுத்து தமிழை பரப்புங்கன்னு ஒரு மன்றத்தையும் கொடுத்து மன்றத்துல ஒளிபெருக்கையும் கொடுத்து அதுல விருதும் கொடுத்து இப்படி தமிழை கைத்தட்டுங்க நல்லா. இப்படி தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு மன்றம் இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் தான். அதனாலதான் ராஜேந்திரன் இன்னைக்கு நான் பேசுறேன் இங்க. தெரியுதா? அதான் என் நன்றி கொண்டாருக்கும் உயிர்வுண்டாம். நன்றி மட்டும் ஒரு காலம் மறக்கவே கூடாதுங்க. ஆனா வந்து இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் உணரணும், புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்னமும் தமிழ் சங்கத்தை நம்மளாம் ஒற்றுமை ரொம்ப தரணும். இருக்க ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். போச்சு எடுத்துட்டு போறான். பொருட்கள் என்ன பண்ணா வாங்கிட்டா சிலம்ப. அங்கதான் வினையே பிறந்தது. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்னார். சிலப்பதிகாரத்துல 3 நீதியை சொல்லுவார். சிலப்பதிகாரத்துல 3 நீதி இருக்கு தெரியுமா? 3 நீதி சொல்லுவார் சிலப்பதிகாரத்தில். இளங்கோடிகள் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். நல்லா கவனிக்கணும். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். உரைசால் பத்தினியை, உரைசால் பத்தினா சிறந்த பத்தினி, அந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க கூடாது. கணவனே தெய்வம், தெய்வம் தொழால் கொழுனன் சொல்வாள், பெய்யென்றால் மழை பெய்யும். அந்த தெய்வம் வள்ளுவர் சொல்றாருங்க, நான் சொல்லல. வள்ளுவர் எவ்வளவு பெரிய உலக மறைன்னு ஞாயிறு எல்லாம் பள்ளிக்கூடத்துல பாடம் காலேஜில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வள்ளுவர் சொல்றாரு. எவ்வளவு அந்த மாதிரி கணவனே தெய்வம் நினைக்கணும். இன்னைக்கு என்ன இந்த பெண்கள் நினைக்கிறாங்களா? ஒரு படத்துல ஒரு காமெடி நடிகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன படம்னா ராஜா தேசிய படம். அதுல ஒரு நகைச்சுவையா வரும். தங்கவேல் டனால் தங்கவேல் காமெடி. அவர் ஒரு வந்து பெரிய புத்தினே அவருக்கு பேரு. அவர் என்ன பண்ணுவார், எம்ஜிஆர் வந்து ராஜா தேசிய இருப்பார். முகமது கான ஒரு சண்டைக்கு போவாங்க. போகும்போது இவர் வந்து படை வீரர் தான் இவருக்கு. அப்ப ராகினி அவருக்கு கொண்டாடி என்ன பண்ணுவாங்க, நான் சண்டைக்கு போகணும்னு போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்க, சண்டையில செத்தா மோட்சம், பெரிய புண்ணியம், என் புருஷன் சண்டையில செத்தாரேன்னு எல்லாம் பாராட்டுவாங்க. அந்த காலத்துல இங்க வந்து விழுப்புண் வந்து மார்பலை ஏந்தணும் ஆண்கள் வீரர்கள். புறமுது காட்டி ஓடக்கூடாதுங்க, மரபு இருக்கு நம்ம சண்டைக்கு. அப்படி போனாங்க. போகும்போது சண்டை நடக்குது. என்ன நடக்குதுன்னா இவர் என்ன பண்றாரு, சண்டைக்கே போகல தங்கவேல், சண்டைக்கு போகாமே இருக்காரு. சண்டை முடிஞ்சிருது. மன்னர் வந்து சண்டைலாம் முடிஞ்சு போச்சு, மகாராஜா ஜெயிச்சிருவாருன்னு யாரு மூலியமோ ஒற்றன் மூலியமா சொல்றாங்க. இவரு ஒரு பக்கம் இருந்துட்டு கத்தி எடுத்துட்டு வர்றாரு. நண்பன் ஒருத்தர் பெரிய புத்தின்னு ஒருத்தர் கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து எப்பா ஐயவா என்ன பண்ணாரு, வீட்டுல போய் கொண்டாடிட்ட உன் புருஷன் சண்டையில செத்துட்டாருன்னு சொல்லு அப்படின்னாங்க. அவன் என்ன பண்ணா, எங்க உங்க வீட்டுக்காரரு சண்டையில செத்துட்டாருங்க அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன, ஆஹா என் கணவன் சண்டையிலே போரிலே எதிரியை இழுத்து போரிலே இறந்தாரா, விழுப்புண் மார்பிலா முதுகிலா அப்படின்னாங்க. மார்புலதான் விழுந்திருக்கு அப்படின்னு. ஆஹா வாழ்க அவர் புகழ் வாழ்க, என் கணவன் சண்டையில இறந்தான், அவர் மோட்சம் அடையட்டும், வாழ்க வாழ்கன்னு சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிம்பாங்க. என்னன்னு பக்கத்து வீட்டுக்கு என் புருஷன் வந்து சண்டைக்கு போனார் மகாராஜாவோட செத்துட்டாரு அப்படி, வாழ்க வாழ்கம்பாங்க. உடனே என்ன பண்ணாரு, இவர் வந்து எப்படி இறந்தாருன்னு கேட்பாங்க. விடும்போது 999 யானை எடுத்து சண்டை போடாரு. கடைசியில ஒரு யானை காலில் விழுந்து செத்தாரு. அப்போ வந்து அந்த கீழே விழும்போது ஒரு மார்பு வந்து ஒரு வேல் வந்து மார்புல குத்தி இறந்தாருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுவாரு, இந்த அம்மா அப்படியா மிகவும் மகிழ்ச்சிப்பாங்க. உடனே தங்கவேல் அந்த பக்கம் இருந்து வந்து என்ன பண்ணுவாருன்னா, எம்மாடி நான் உன்னை கல்யாணம் பண்ணப்ப கூட நீ சந்தோஷப்படலாமா, உன் புருஷன் போர்ல செத்தான்னு சொல்ற பாரு, இவ்வளவு ஆனந்தமா இருக்க உனக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மனைவிகள் இந்த நாட்களை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.
புருஷன் செத்தா போதும் இருக்க அதுங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனாரு ஒருத்தர். போகும்போது என்ன கேட்டாங்க, போத இவர் என்ன வேலைங்க, கவர்மெண்ட் வேலை. இவர் என்ன பண்ணாருன்னா, செத்து போனா உடனே அவங்க பாருங்க இவருக்கு என்ன இருக்குன்னாக்கா, வீடு இருக்கு, சொந்த வேலை இருக்குன்னா, அப்ப என்ன வேலை, கவர்மெண்ட் வேலை, மாசம் வந்து 25,000 சம்பளம். ஆமா, பக்கத்துல காதுல ஒண்ணு கேட்கறதுனா என்ன கேட்கறா, இவர் செத்தா எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு கேட்காம எப்ப அந்த சம்பந்தமே வேணாம் ஓடி விட்டாங்க எழுத்து. அப்படிலாம் மகளிர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடு. இந்த மாதிரி நாட்டுல அப்போ வந்து கோவலன் என்ன பண்ணாருன்னா, வியாபாரத்துக்கு போறாரு. மனைவி கண்ணை என்ன பண்றாங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. போகும்போது சிலம்பம் எடுத்துட்டான். யாரு, அந்த பொற்கொலன் எடுத்துட்டான். போயிட்டான் மன்னர்கிட்ட. மன்னர் என்ன பண்றாரு, இந்த ஆடல் அணங்களுடைய நாட்டியத்தை பார்த்துட்டே இருந்தாரு. டக்குன்னு என்ன பண்றாரு, அப்படியே இந்த அம்மா கோபெருந்தேவி என்ன இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு, விலகி இப்படி போயிட்டு இருக்காங்க. போகும்போது விலகி போகும்போது மன்னன் பின்னாடியே ஊழல் கொண்டு ஓடுகிறாள் கோபெருந்தேவின்னு போறார். போகும்போது அந்த சந்தர்ப்பம் பார்த்து பொற்கொலன் வந்து, மன்னா கால் சிலம்பு காணா போனதுன்னு சொன்னால பாருங்க, சிலம்பு கிடைச்சிருச்சுங்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, கல்வனை கொண்டு கால் சிலம்பை கொண்டு வா அப்படின்னாரு. அப்படி சொல்லலாமாங்க? ஒரு குற்றம் தராத பாண்டிய மன்னன், ஆரிய படை கிடந்த நெடுதடியன், கொற்கை பாண்டியன்னா அவங்க மரபு இருக்கு, கொற்கை துறைமுகம் அவருக்கு தலைநகரம், அவங்க வந்து இந்திரனையே கட்டளையிட்டதாகவும் எழுத்து வந்த கிடைக்கதாகவும் வரலாறு இருக்கு. சிலப்பதிகாரத்தை சொல்றாரு. அப்படி இருந்த ஒரு மன்னன் மரபுல வந்து அப்படி போய் சொல்லலாமா? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணவனா, நீ யாரப்பா, கல்வனை கொண்டு வா, கால் சிலம்பையும் கொண்டு வா. அந்த சிலம்பு நம்ம தான் கரின்னு சொல்றான். கரின்னு ஒரு வார்த்தை பொதுவா, கரின்னா ஆதாரம். அந்த காலத்துல சிலப்பதிகாரத்தை சங்க தமிழ் சொல் கரி, கரி என்றால் ஆதாரம் இருக்கிறவான்னு கேட்கிறார். கடைசியில் கண்ணை வரும்போது சொல்றார். அப்போ ஒண்ணுமே இல்லை, திடீர்னு வெட்டுன்ட்டார். அவன் என்ன பண்றான், அப்ப போகும்போது 2 பேர்த்த கூட்டு போறான். அவன் என்ன பண்ணா, ஒரு காவலை என்ன பண்ணா, அவனை வெட்டக்கூடாது, பார்த்தா நல்லவமா இருக்காங்க, வெட்டம்லாம் உனக்கு ஆபத்து வந்துடும், பொறுக்கலாம். நம்ம 2 பேர் தலையை போட்டுவார் மன்னர். மன்னனுடைய கட்டளை செய்யனுடைய கல்லா களிமகன் ஒருத்தர் என்ன பண்றான், ஒரே வீச்சு வெல்வேல் கொண்டு வெட்டி வீசினான். ஏன்னா அவர் உடம்பு என்ன போச்சு, 2ஆ போயிடுச்சு. இறந்துறாரு கோவலன். அப்படியே மண்ணில் விழுந்து இறந்து விழுதி போன்றது. மண்டலமே ஒரு கணப்படி ஆடி அசைஞ்சது. பாண்டிய மண்டலம் ஆடி நடுங்கிச்சு. அப்படியே என்ன ஆபத்து வர போதும்னு மக்கள் அடிக்கினாங்க. அசிரிதி தென்பட்டது. உடனே போயிட்டாங்க, மன்னன்ட்ட சிலம்பம் கொடுத்துட்டாங்க. இந்த சமாச்சாரம் என்ன பண்றது, ஆயர்பாடியில் வாழ்ந்த ஒரு இளைச்சியின் மூலியமாக அந்த சமாச்சாரம் கண்ணைக்கு தெரியுது. முன்னு பேசுவாங்கல்ல, கூட்டம் போட்டாங்க. அந்த காலத்துல பெண்கள்லாம் பைப்புலையும் இழுப்பையும் சோலையிலையும் கிணத்து தண்ணியிலையும் பேசும்போது, தண்ணி எடுக்கும்போது பேசுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கண்ணை என்ன ஆகுதுங்கும் போது, இந்த மாதிரி கணவனை கோவலனை கொண்டுட்டாங்களான்னு சொன்னதுதாங்க. சொன்ன உடனே நாகப்பா அவங்க தலையெடுத்து சீர்ன மாதிரி, என் கணவன் கல்வனா, என் கணவன் கல்வனா, கோவலன் கல்வனா அப்படின்னு என்ன பண்ணாங்க, அப்படி சீறி எழுந்துருச்சு. சடையை விரிச்சு விட்டு அப்படியே என்ன பண்ணாங்க, டக்கு டக்குன்னு சிலம்பு எடுத்துட்டு எங்கே என் கணவன் தேடி போறாங்க. அந்த ஒரு பாண்டி நாட்டுல அந்த கோட்டை விதிகள்ல வீட்டுக்கு ஓடுறாங்க பயங்கரமா. ஐயோ, இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானம் என்னவோ, அவநிலை என்னவோ, என்ன ஆனது, பாண்டிய மண்டலத்தை என்ன மன்னன் முறை கோடினான், முறை கோடி என்ன நீதி செய்தான், என்ன நீதி தீங்கு நீதி இழைத்தான், என்ன ஆக போதோ தெரிய நாட்டுக்கு அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. பயப்படும் போது அப்ப என்ன ஆகுதுனாக்க, இந்த அவங்க போயிட்டே இருக்காங்க. போகும்போது என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க வந்து அவங்க போய் அழுகிறாங்க. நான் வந்து உத்தமின் தான், கற்புத்து நெறி தவறாத ஒரு மங்கைனா, ஏன்னா என் கணவன் என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு நான் வந்து கணவனை மடியில எடுத்து வச்சு அப்படியே ரத்தம் சோர்ந்த குருதியில விழுந்து சேரு அப்படின்னா மாதிரி அப்படியே முகம் வாடி போய் கணவன் வெட்டு உண்டு கிடக்கிறார். எடுத்து வச்சு தலையும் முண்டத்தையும் எடுத்து வச்சு மடியில காய்ச்சி கோவலான்னு கூப்பிடும்போது அவர் கணவனே அத்தானே போது அப்படின்னா அவர் எழுந்து பேசுறாரு. மாதவி, நீ இங்கேயே நான் பாக்குறேன், நீ இங்கேயே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான் மறைஞ்சிடாரு. பெண்கள் பக்கத்துல தான் பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க. என்ன கணவன் பேசுறாங்களே, இவன் யாரோ தெரியவில்லையே, ஒரு கற்புடைய நங்கையா இருக்கிறாரே, கற்புடைய தெய்வமோ நம்ம தெரியலையே, இந்த மதுராபதி தெய்வமோ நம்ம தெரியலன்னு அதான் வியப்பா இருக்காங்க. உடனே பேசிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணாங்க, இருட்டு வேலை வருது, சந்தி வேலை, மன்னனை காண போகணும்னு மன்னனை காண தர்பாருக்கு ஓடுறாங்க. வேகமா போறாங்கல்ல, இதுதான் இப்போ இந்த சிலம்பில் போறாங்க. போன உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவிரி கோலம், கோலமா போறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு பிடாரி மாதிரியும் தெரியல. பிடாரி எப்படி இருக்கும், ரத்த காவு கொடுத்த மாதிரி அப்படியே ஒடியாரும். தாள முழக்கத்தோட பிடாரி. காளி எப்படி இருக்கும், நாக்கா அப்படி 1 அடி நீட்டிக்கிட்டு ரத்த சோளம் வச்சுட்டு ஒடியாரும். துர்கை எப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணா, வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய வாயிலோயே. வடியலை கபடி சிலப்பதிகாரத்துல இளங்கோடி சொல்றாரு, வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய வாயிலோயேன்னு என்ன அர்த்தம். அறிவு கட்ட முட்டாளுக்கான மன்னன் அவனுடைய வாயிலோயேன்னு இவனை திட்டு. அவன் பார்த்தான், அம்மா என்னால உனக்கு தப்பு இல்லம்மா, நான் போய் சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், போறான் மன்னர்கிட்ட போய், இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து துர்கை மாதிரி தெரியல, பிடாரி மாதிரியும் தெரியல, சிவபெருமானோட சேர்ந்தான காளி மாதிரியும் தெரியல, அது வந்து என்னமோ பயங்கரமான தோட்டத்தோட இருக்காங்க, ரத்த உடம்புலாம் ரத்த கரை படிந்தது, முடி விரிகோலமா இருக்காங்க, கண்ணகரேன்னு ஒரு கையில வந்து சிலம்பை ஏந்திட்டு வந்திருக்காங்க, சட்டம்லாம் துணிமணி கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்கணுமே, அந்த காரியை உள்ளே வர சொல் அப்படின்னாங்க. உள்ள போறாங்க அந்த அம்மா. போன்ட்டி அப்போ உடனே கேட்கிறாரு, பாண்டிய மன்னன் கேட்கிறாரு,
அப்ப கேட்ட மாதிரி அன்னைக்கே கேட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல, தொலைஞ்சிருந்தா பாண்டிய மன்னன் தொலைஞ்சிருக்கும்ல. இதுக்குதான் சிலப்பதிகாரத்துல ஒரு விளக்கம் தர்றாரு. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது அவங்க தப்பு இல்லப்பா, பல வினைகள் நீ செஞ்ச பாவம்டா, உன்னை இப்படி பிடிச்சி ஆட்டுது. நல்லா படிச்சிருக்க, சொத்து சோகம் இருக்கு, ஏன்டா பிச்சை எடுக்கிறவன் தலையெழுத்தாடா, அவன் தலையெழுத்து தான் இப்படி ஆட்டுது. ஹரிச்சந்திர மகாராஜா எங்க இருந்து எங்க போனாரு, எங்கேயோ இருந்த ஆள் எங்கேயோ சாகுறாரு, எப்படி இருந்தவங்க டபார்னு போயிடுறாங்க. என்ன காரணம்? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும், உரைசால் பத்தி உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். விதிடா தலையெழுத்துறா, இத்தனை மணிக்கு உனக்கு சாவு இங்கேன்னு இருக்கிறா, பாவி பயலை, இப்படி போயிட்டேன்னா அவரு செத்தாரா, விதி அழைக்குது வர போனார். போய் அந்த அம்மா கதறுது, கண்ணீர் சொல்லும்போது பேசுற போது போயிடுச்சு. மன்னன் சொன்னான், வாயிற்கவரம் போய் சொன்னான், ஐயா என்னமோ ஆபத்து நேர போகுது மதுரை மண்டலத்துக்கு, என்னானே தெரியல, அவனுடைய அந்த காரியை உள்ள வர சொல் அப்படிங்கிறார். போறாங்க அந்த அம்மா. பாண்டிய மன்னன் பார்க்குறாரு, கோபுரம் பார்க்குறாரு. நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோர் யாரையோ நீ, நீர்வார் கண்ணே நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோர் யாரையோ நீ மடக்கொடியோய் அப்படிங்கிறார். பெண்ணே, கண்ணெல்லாம் தண்ணியா வலியுது, இப்படி தலைவிரி கோலமா இருக்கியே, ரத்தக்கரை பூசிருக்க, நீ யாரம்மா அப்படிதான் கேட்கிறாரு. எவ்வளவு அன்பு பாருங்க. அப்பாவும் நல்லவர் தாங்க, அவருக்கும் தீவனை தான் காரணம், பலவனை தான் அவரையும் உட்கார வச்சது. கேட்கிறார். நம்ம சொல்றாரு, அதாவது சொல்கிறேன் கேள் தேராமண்ணா செப்புவதுடையன் சொல்றேன் கேளு. ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி தேர்காலில் அகப்பட்டு செத்து போச்சு. அந்த பசுமாடு ஆராய்ச்சி மனைவி சோழ மண்டலத்தில் மன்னனுக்கு முன்னாடி தர்பாரில் அடிச்சது. அந்த பசுமாடை கூட்டி நீதி கேட்கிறாங்க. அப்ப அந்த கறவைக்கு நீதி வழங்கினார் அந்த இந்த மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தார். அவர் வீதி வழங்கிற தன் பையன் தான் தேர் ஓட்டி அந்த கண்ணுக்குட்டியை கொன்னான். அறியாம வேகமா ஓட்டிட்டு போனா கண்ணுக்குட்டி சிக்கிக்குச்சு, புது கண்ணுக்குட்டி. சொன்னான், அந்த மாதிரி கண்ணுக்குட்டிக்கு தான் கண்ணுக்குட்டியை கொன்னதுக்காக அவன் பையனே உட்கார வச்சு கொன்ன அந்த ஒரு மனுநீதி சோழன் பிறந்த மரபுல அந்த புகார் நேரத்துல பிறந்தவன் நானு. அதே நேரத்துல மாநாயக்கருடைய பொண்ணு. அதே நேரத்துல சிபி சக்கரவர்த்தி ஒரு பருந்தை காப்பாத்துறதுக்காக, ஒரு புறாவை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய தசையர் அறிந்து புறாவை பருந்து கொடுத்த அந்த ஒரு சிபி சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னனும் ஆண்ட பகுதி. புகார் தான் சொந்த ஊரு. எங்க அப்பா பேர் மாநாயக்கன். வெட்டுண்டு சிலம்பு திருட்டி போச்சுன்னு சொல்லி என் கால் சிலம்பு எடுத்துட்டு என் கணவனை கொண்டு இருக்கே, அந்த கோவலன் அவருடைய மனைவி கண்ணகி தான்ப்பா நான் அப்படிங்கிறாங்க. கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அப்படிங்கிறாங்க. சொல்லும்போது அப்படியே ஆச்சரியப்படுறாரு. அப்படியா ஏமா, கல்வனை கோரல் கடுங்கோல் என்று அப்படிங்கிறாரு. எது கல்வன்? என் கணவன் கல்வனா? என் கணவன் கல்வன் சொன்னது யாரு? பொற்கொள்ளன் சொன்னான். கையும் களவுமா ஆகப்பட்டான், கையிலே சிலம்பு இருந்தது, கல்வன் ஆகப்பட்டான், கல்வனை கொண்டேன். இதுதான் அரச நீதி. இதுதானே. எது அரச நீதி? என் கணவன் கல்வன் என்று நீ நிரூபித்தாயா? என் கல்வன் கையிலே உள்ள சிலம்பு என்பது என்ன, அந்த சிலம்பிலே முத்திருக்கிறதா, மாணிக்கம் இருக்கிறதா, இல்ல வைரம் இருக்கிறதா என்று சோதித்தாயா? இல்லை என் கணவன் சிலம்பு தான் உன் ராணியின் சிலம்பு என்பதுனாச்சும் உனக்கு தெரியுமா? இவ்வளவு அடையாளங்கள் ஆதாரங்கள் இருக்கும்போது நீ எப்படி என் கணவனை கல்வன் என்று சொன்னாய் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது உடனே என்ன பண்றாங்க, நீ முறை தவறியவன், குற்றம் தவறியவன், ஆனா நீ கல்வன் அப்படிங்கிறாங்க. அப்போ அமைச்சர் இருந்துச்சு, எங்கள் பாண்டிய மன்னரை எப்படி சொல்லாதே, எங்கள் நாடு குற்றம் விளைந்த நாடு, முறை செய்த நாடு அப்படிங்கும்போது மன்னர் சொல்றாரு, கோப்பரன் சோழன் சொல்றாரு, அந்த பாண்டிய மன்னர் சொல்றாரு, ஆரியப்பட கடந்த நெடுதலை சொல்றாரு, அமைச்சரே நீர் அமரும் அப்படிங்கிறாரு. சரிம்மா சோழ்ச்சே பார்த்துடலாம் அப்படி என்ன பண்றாரு, பொருட்கள் கூப்பிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு அந்த கோவலன் இருந்து கைப்பற்றின சிலம்பை கொண்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த சிலம்பை கொண்டாடுறாங்க. அப்போ சிலம்பு வந்துருச்சு. கண்ணகி சிரிக்கிறாங்க, இதுதான் என் கணவன் இருந்து கைப்பற்றின சிலம்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வழக்கால் சிலம்பு, என் கணவனுக்கு நான் கொடுத்தது. இந்த மாதிரி இடக்கால் சிலம்பு ஒன்று இருக்குப்பார் அப்படிங்கிறாங்க. சரி, அதுல உள்ளது மாணிக்க பறல்கள், என் கணவன் இருந்து கைப்பற்றினே அதுல உள்ள பறல்கள் மாணிக்க பறல்கள். என்னுடைய இடக்காலில் உள்ள சிலம்பில் உள்ள பறல்களும் மாணிக்க பறல்கள் தான். உன் மனைவியின் சிலம்பிலே உள்ள பறல்கள் என்ன பறல்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே வியப்பா போச்சு. என்ன போச்சுனாக்கா, அதான் சிலப்பதிகாரத்துல சொல்றாரு அவரு இளங்கோடியை சொல்றாரு, அந்த வாயில் காவலன் வாயிலேயே வாயிலே அவன் சொல்றான். சொன்ன உடனே கண்ணை இப்படி உரைக்கிறா, நீதி உரைக்கிறா, சிலம்ப கையில எடுத்துட்டு வந்துட்டான்னு அப்படியுமே பாதி உயிர் அவருக்கு போயிடுது. அரசாப்புல சிலம்புல மாணிக்க பரவலா அந்த முத்து பரவலான்னு கேட்டு அதை நிரூபிக்கும் போது மீதி உயிரும் போயிடுச்சு. அப்போ கண்ணகி சொன்ன உடனே பாதி உயிர், நிரூபிச்ச உடனே மீதி உயிர் போய் ஆளு கீழே சாஞ்சார். அப்படி சாலன்னா நீதி இருக்காதுங்க. மன்னன்னா உனக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதியா? அப்போ இந்த மாதிரி பண்ணாங்க, சிலம்பு 2 சிலம்பு வந்தது.
ரெண்டையும் எடுத்து மாறி மாறியே இந்த அம்மா நான் வந்து உடைச்சு பார்த்தாக்க இதுல வந்து மாணிக்க பறல்கள் ஏறி போய் பாண்டிய மன்னனுடைய முகத்துல வந்து அடிச்சு உதட்டுல அடிச்சது. அதுல மயங்கிட்டான். அப்படியே பார்த்தா அப்படியே அசந்து அண்டசராசரம் சுத்திச்சு. அவர் மனைவியுடைய சிலம்பை எடுத்து பார்த்தா முத்து வருது. அந்த கொற்கை மண்டலத்துடைய முத்து வருது. பார்த்தாரு, வியந்தாரு. ஆஹா, யானோ அரசன், யானே கல்வன், மண்மதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகன் ஆயுள்னார். மண்மதை காக்கும் தென்புலம் காவல், தென்னாட்டுடைய காவல், உலகத்தெல்லாம் காப்பாற்றக்கூடிய தென்னாட்டுடைய காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள்னார். இதோட நான் ஒழிஞ்சு போறேன். இனிமே நான் மன்னனா இருந்தா என்ன போறது? மன்னனுடைய அருகதை எனக்கு இல்லை, தகுதி இல்லை. முறை கோடியவன், நீதி கோடியவன், நிறையற்றவன், முறையற்ற ஆட்சி அளித்தவன், என் முன்னோர்களுக்கே என்னால பழி வந்துருமாட்டிருக்கேன். சாமி, இந்த பழியை நான் எப்படி தாங்குவேன்? இதெல்லாம் நான் தொடக்கணும்னாக்கா நான் இறந்தாவன். என்ன பண்றான்? கெடுக என் ஆயுள்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே செத்து போறான்னா உடனே உள்தான் சுருண்டு இறந்தான். மன்னன் இறந்தாருங்க. இன்னைக்கு எந்த மன்னனாச்சும் அவன் இறப்பானா? இன்னைக்கு எந்த மன்னனாய் நாட்டில் இருக்க மன்னர்கள் அது போட்டு இறப்பாங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி நீதி எங்கன்னா இருக்கா? உலகத்திலே நீதி குறைந்த ஒரே மாபெரும் காவியம் சிலப்பதிகாரம் தான். இறந்தாங்க. இறந்தோட போச்சா? அடுத்தது பாருங்க, கணவனை இறந்தோருக்கு காட்டுவது இல்லை. இது அந்த அம்மா யாரு? கோப்பெருந்தேவி. அந்த வருது அந்த அம்மா, நான் இறந்துட்டேன், வேற யாருன்னா இறந்தா அந்த அண்ணா இருக்கான், தம்பி இருக்கான், அம்மா இருக்கா, அப்பா இருக்கான்னு சொல்லலாம். நான் மனைவி, அவருடைய மனைவி, எனக்கு யாருங்க காட்ட முடியும்? கணவனே போட்டாங்க, இந்த பூலகத்தில் நான் வாழணுமா அப்படின்னு என்ன பண்ணா அந்த அம்மா உடனே இறங்கும். அப்ப கற்பில் சிறந்தவர்கள் கண்ணகியா, மாதவியா, கோப்பெருந்தேவியா? இப்போ 3 கேள்வி வருது. உடனே புருஷன் செத்தோடனே உடனே செத்தாங்க அந்த அம்மா. கணவனே தெய்வம் வணங்குறாங்க. கண்ணகி சிலம்பெடுத்தாங்களே கையில கணவனுக்காக. எந்த கோவலனாச்சும் இன்னைக்கு சிலம்பம் எடுப்பாங்களா கையில? பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், எண்ணற்ற கொடுமைகள், எண்ணற்ற தாழ்வு மனப்பான்மைகள், எண்ணற்ற சித்திரவதைகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதே பெண்ணினத்திற்கு. பெண்ணின சமூகத்தை உயர்த்தி பிடித்தாரே பாரதியார், உயர்த்தி பிடித்தாரே பாரதிதாசன், உயர்த்தி பிடித்தாரே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கியாப்ப விஸ்வநாதன் பிள்ளை, எவ்வளவு பெரிய எம்ஜிஆர், எல்லாம் பெண்ணினத்தை உயர்த்தி பிடிச்சாங்களே. ஏன்னா கம்பர் உயர்த்தி பிடிச்சாரு, எல்லாரும் உயர்த்தி பிடிச்சா. அந்த பெண்ணினத்தை வாழ விடுறாங்களா? சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டீரோ. பாட்டு எழுதினார் ஒரு புலவர். சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டீரோ. பெண்ணினத்தை வாழ விடுறீங்களா? உண்மத்தர்களும் உடுத்தர்களும் நயவஞ்சகாரர்களும் எத்தர்களும் பேய்களும் பித்தர்களும் கல்வர்களும் காமூர்களும் உலகம் நாடாக அல்லவா? நாடு அம்மா இது நாடாக இருக்கிறதா? காடாக அல்லவா இருக்கிறது? இந்த காட்டில இத்தனை பெரியோர்கள், இத்தனை ஆண்டோர்கள், இத்தனை சான்றோர்கள் பிறந்தார்களே. சான்றோர்களை ஆண்டோர்களை நீங்களும் அவையிலே அமர்ந்திருக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள் ஒரு கணம். பேப்பரை திறந்தால் எங்கு திறந்தால் பெண் படுகொலை, பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம், கற்பழிப்பு. ஒரு பொண்ணு போக முடியுதா? மகாத்மா காந்தி சொன்னாரு, சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு ஆகுது, ஒரு பொண்ணு நடுராத்திரி, ஒரு வயசு பொண்ணு 12 மணிக்கு தனியா போகணும். இன்னைக்கு 12 மணிக்கு தனியா போக முடியுமா? எங்க பார்த்தாலும் கல்லுண்ட களிமகங்களில் கோட்டையாக மாறி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் சாராய கோட்டை, அதர்மங்கள், கொள்ளைகள், வழிபடுகள். நாடா இல்ல காடா? சொல்லுங்க. பாண்டிய மண்டலத்துல ஒரு நீதிக்காக ஒரு பொண்ணுக்கு தவறா நீதி அளிச்சதுக்காக உடனே உயிர் திறந்தாருங்க. மண்மதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள்னா அவர்லாங்க யோகிய. அப்படில நீதி வாழணும், அப்படில செங்கல் குறையக்கூடாது, அப்படில இருக்கணும். ஒரு புறாவுக்காக சோழ நாட்டுல சிவி சக்கரவர்த்தி தான் தசையை அறிந்து அந்த புறாவை காப்பாற்ற, பருந்தே இங்க வா, அந்த புறாவை விட்டு விடு, என்னிடம் அடைக்கலம் தேடியது உயிருக்கு, தசையை தருகிறேன் பெற்றுக்கொள், என் தசையை பெற்றுக்கொள், அதை விட்டுக்கொள் என்று சொன்னாரே அவர் நீதிமான் அல்லவா? தன் மகன் வீதி வடங்களை தெருவிலே கடத்தி தேர்காலில் இட்டு கொன்ற மணிநீதி சோழன் நீதி அல்லவா? நீ மணிநீதி சோழன் சொல்றமே அது நீதி அல்லவா? மணிநீதி சோழன் வாழ்ந்த புகாரிலே, சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த புகாரிலே ஒரு கையை ஒட்டு வேலை பார்த்து வந்ததற்காக தன் மனைவி யாரோ இரவில் வந்து தட்டினான் என்று கணவன் சொல்ல போய் மதுரை மண்டலத்திலே ஒரு கையை தானே நான் தானம்மா உழவு வந்தேன் நைட்டில, உன் புருஷன் காசிக்கு போயிட்டாரு, நகர் உலா வரும்பொழுது உன் வீட்டை தட்டி யாரோ ஆண் குரல் கேட்கிறேன் என்று தட்டி பார்த்தேன், அன்று ஏதேனும் அவலம் நடக்கிறதோ என்றுதான் உன் பாதுகாப்புக்கு வந்தேன், நான் கல்வன் அல்ல என்றால் இருந்தாலும் யாரோ கல்வன் தட்டிதான் சந்தேகப்பட்டதுனால ஒரு கையே விட்டுட்டால் பொற்கொள் பாண்டியர், அதாவது பொற்கை பாண்டியர் பொற்கையை கொடுத்திட்டார். அந்த மாதிரி பாண்டி நாட்டில் வாழ்ந்தாரே, கண்ணைக்காக தன் உயிரை துறந்தாரே நீதிக்காக, அவரெல்லாம் மன்னர், அவரெல்லாம் மாட்சியை புரிந்தவர். அந்த நீதி அந்த சிலப்பதிகாரத்திலும் அந்த பாண்டிய மண்டலத்திலும் காட்டப்பட்ட நீதி இந்த நாட்டிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? எங்கனாய் சொல்லுங்க. எந்த உலகத்தினாய் வாழ்ந்தாங்க? எங்க பார்த்தாலும் அதர்மம் தான். அதர்மம், அநியாயம் எல்லாமே தலையெடுத்து ஆளுங்க. மனிதர்கள் எப்படி எதிர்காலத்தில் 20 ஆண்டுல என்ன செய்ய சொல்ற மாதிரி விஞ்ஞானம் வளருது, அதர்மம் வளருது, எப்படி வாழ்வோமோ தெரியவில்லை என்று கூறி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நீதி வந்தது.
பிறகு கண்ணகி வந்து நீதியை தேடினாள். நீதி அம்புட்டு விட்டது. அவர் என்ன பண்ணா, பாண்டி ஆரியப்படை கடந்த நெடுதலி அந்த உயிரை கொடுத்து நீதியை காப்பாத்தினாரு. பிறகு என்னாச்சுனாக்க அவர்களுக்கு சிறையில் இப்ப நெடுவேலி குண்டில போய் இந்த அம்மா போயிடுறாங்க. போன பின்னாடி அங்க வந்து சேர மன்னன் செங்குட்டுவன் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோடி இருக்காரு. அவர் துறவு கொண்டதை ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த அம்மா காவியத்தை எழுதுறதுக்காக தான். ஏன்னா உலக பற்றோடு வாங்க நீதி வராது. உன் மனசுல பற்று இருந்தாங்கன்னா நீதி வந்து வளையும், இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுவார். அதனால அந்த நீதி இப்படி வளையக்கூடாதுங்கிறதுக்காக துறவரம் உண்டாங்க. மன்னர் பதவி யாருன்னே வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஒரு சாதாரண ஒரு 50 ரூபா 100 ரூபா ஒரு 1000 ரூபா 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்றாங்க. மன்னர் பதவியே வேண்டாம். அப்ப எப்பேற்பட்ட மகானா இருப்பார் அவரு. கொடுத்துட்டு அவர் தான் சிலப்பதிகாரத்தை எழுதினார். பற்றற்ற நிலையிலே துறவியார் சிலப்பதிகாரத்தை எழுதி ஒரு துறவி நீதி போட்டினார். அதிலே 3 நீதிகள் வருகிறது. அரசியல் படைத்தோருக்கு அறமே கூட்டாகும். அரசியல் நம்ம பெரிய இடத்துல இருக்க வேண்டும், தப்பு பண்ணா அந்த தர்மமே அடிக்கணும். அரசியல் படைத்தோருக்கு அறமே கூட்டாகும். அறம்னா தர்மம், அதான் எம அடிக்கும், உன்னை அடிச்சு சாய்க்கும். எந்த இடத்துல அடிக்கும் சொல்ல முடியாது. அரசியல் படைத்தோருக்கு அறமே கூட்டாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவார். கற்பில் சிறந்த பெண்களை வந்து பத்தினி பெண்களை உயர்ந்த சான்றோர்கள் ஆண்டோர்கள் ஏற்றுவார்கள். ஊழ்வினை உருட்டு வந்து ஊட்டும். பாண்டிய மன்னன் செத்தது, கோவலன் வெட்டிப்படி செத்தது. அடுத்தது மாதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க அந்த காவிரி மண்டலத்துல துறவியானது. அவங்க பொன்னை மணிமேகலையும் துறவியாக்கி பிற்காலத்திலே சீத்தலை சாத்தன் மணிமேகலை என்ற காவியத்தை புனைய ஒரு காவிய நாயகை ஆனது. இதெல்லாம் விதி பயன் தான் அப்படி நடந்ததுன்னு சிலப்பதிகாரத்தை அந்த அளவுல முடிக்கிறாரு. இன்னும் ஒரு 2 நிமிடம் நான் பேசிட்டு இந்த அவையை வந்து அமைச்சர் கையில் கொடுத்தனால்தான் அவை மரபும் நாகரிகம். தமிழ் சங்கத்தில் 5 நிமிடம் முன்னாடியே ஒப்படைக்கணும். 2 தமிழ் பாடல்களை பாடிவிட்டு, எப்பவுமே நான் சொற்பொழி பண்ண 2 தமிழ் பாடல் கடைசியில பாடிடுவேன். போகும்போது நீங்க எதையும் சிந்திச்சுட்டு போகக்கூடாது. நான் தமிழ் பாடலோட போங்க. தமிழ் மண்ணை பத்தி உயர்த்தி தான் பாட போறேன். நம்ம திராவிட நாட்டின் பெருமையை பத்தி பாட போறேன். அது கனக விவசாயினுடைய பாடலை பத்தி தான் பாட போறேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாண்மை திராவிடர் உடமையடா, அஞ்சாண்மை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாண்மை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாண்மை திராவிடர் உடமையடா, கருவினில் இருக்கும் மழலையின் வயிற்றில் தைரியம் வளர்ப்பால் தமிழ் அன்னை. கருவினில் இருக்கும் மழலையின் வயிற்றில் தைரியம் வளர்ப்பால் தமிழ் அன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானும் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாண்மை திராவிடர் உடமையடா, கனக விசயனின் முடிதனை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகள். இந்த கதையில வருது. கனக விசயன் எது வடபுல மன்னர்கள். அந்த வடபுல மன்னர்களுடைய தலையை நெறித்து, ஆணவம் பேசிய ஆணவ நாக்கை ஒடித்து நெறித்து, அதன் கங்கையிலே வந்து அந்த இமயத்திலே கல்லெடுத்து கண்ணையச்சி கற்புடைய நங்கை கல்லெடுத்து அந்த அந்த கங்கை நதியிலே நீராட்டி அதை அவர்கள் தலையிலே சுமத்தி சேர நாட்டிலே குடவாயில் கோட்டத்திலே அங்க வந்து குணவாயில் கோட்டத்திலே சிலை அமைச்சிருக்காரு. இன்னைக்கு கண்ணையச்சி அது யாரு? சேராட்டு மன்னன் செங்குட்டுவன் அமைச்சதுங்க. அந்த இதை பரவலாறு இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பாக்குறோமா? தமிழ் பேசுறோம், எல்லா பக்கம் பேசுறாங்க. எல்லாம் புலவர்கள்லாம் பார்க்கணும். நம்ம இடங்களை காவிரி மூப்பட்டியில போகணும், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும். அதான் அந்த பாட்டு வச்சிருக்காரு புலவர். கனக விசயனின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகள். இமயவரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, விடல் உடமையடா, ஆறிலும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிலைப்பவர் யார்? எத்தனையோ கோடி வாழ்ந்தது, எத்தனையோ கோடி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பார்த்தா 2 பெரும்புலவர்கள் அமர்ந்திருப்பாங்க. யாருன்னு அவங்க உதயகுமார் அவருக்கு நல்லா தெரியும், வரதராசன் தெரியும், ஜாயிது சாமி தெரியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க நாச்சி முத்தையா. அவரை நான் அழகா பேசும்போது நாச்சி முத்து, நல்ல முத்து, ஆணி முத்து, அவள முத்துன்னு பேசுவேன். சிரிப்பாரு, ஏன் போய் என்னை பேசுறாயா ராஜேந்திரன் அப்படிம்பாரு. அவர் தான் என்னை முத கூட்டிட்டு வந்து அவர் மீச நாகராஜன் கொண்டாந்து அப்போ உதயகுமார் ஐயெல்லாம் இருக்காங்க, அந்த இளம் வயது போட்டோலாம் எடுத்து வச்சிருக்காங்க. அழகா அருமையா இருப்பாங்க 2 பேரும். அப்போ வந்து பேச வச்சார். அப்போ வந்து வாழ்ந்தவர் கோடி கேசவன் ஐயா உட்காந்துருப்பாரு. அதான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிலைப்பவர் யார்?
மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிலைக்கின்றார். சரித்திரம் யாருக்கு இடம் தருது? மாபெரும் வீரர் தியாகம் பண்ணுங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, பக்தவச்சலம், மகாத்மா காந்தி, காயிதே மில்லத்து, அப்துல் கலாம், அடுத்து வந்து புரட்சி நடிகர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா, டாக்டர் தமிழ்நாடு தலைவர் டாக்டர் கலைஞர், அப்போ லேட்டஸ்ட் எடுத்துக்கிட்டே மு.க. ஸ்டாலின் இல்லையா தியாகம் பண்ணாரா இல்லையா? 10 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் போராடினாரா இல்லையா? நான் அரசியலுக்காக சொல்றேன். 15 ஆண்டுகள் போராடி அந்த பதவியை வாங்கினார். மீட்டார்ல வீட்டு சாமர்த்தியமா நின்று அந்த இடத்த புதுசா பண்ண அந்த வைராக்கியம் சொல்ல வர்றேன். அதுதான் யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்டை அன்றாடம் காட்சிகளுக்கும் அரசாலும் உரிமை உண்டு. உரிமை வந்து எல்லாருக்கும் உண்டு. அன்றாடம் காட்சி நான் சாதாரண மனிதன் கூட இந்த நாட்டை அரசாளலாம். திறமை இருந்தா, நீ திறமை இருந்தா மன்னனா வரலாமே. அதாவது சூழ்ச்சியில் வல்லப மன்னராய் மலர்பன்னு அந்த ஒரு கதையில இருக்கு. அதாவது அறிவு கூர்மை, அறிவு தெளிவு, சிந்தனை ஒழுக்கம், மனோதிடம் இருந்தாக்க நீ அந்த இடத்துக்கு போலாமே. திறமைதான காரணம். அதான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிலைப்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர். சில பேரு காசு பணம் பட்ட உதவினா எல்லாத்தையும் இழந்தது. இது ஒரு பொழப்பா இருக்கு. மாபெரும் வீரர் மானம் காக்கணுங்க. மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிலைக்கின்றார். அப்ப சரித்திரத்தை யார் நிற்கிறாங்க? மாபெரும் தலைவர்களும் மானம் காப்பவர்களும் நிற்கிறார்கள் என்று கூறி இதுகாரும் கரெக்டா டைம் வந்துருச்சு. இதுகாரும் இந்த மன்றத்தில சிலப்பதிகாரத்திலே சில நீதிகள். அரசியல் படைத்தோருக்கு அறமே கூற்றாகும், உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டு. நல்லா கவனத்துல வச்சுங்க. அரசியல் நம்ம உயர்ந்த இருக்கும்போது தப்பு பண்ணாதீங்க. தர்மம் வந்து வரும். யாரும் அவங்க வரல தர்மமே வந்து அடிக்கும். ஆனா பயபக்தி. அதனாலதான் ஏன் முடிவு இங்க மெரினா பீச்சில் ஏன் கண்ணகி சிலையை வச்சாரு கலைஞரும் அண்ணாவும் எம்ஜிஆர் சேர்ந்து மெரினா பீச்சில் வையினாங்க. கண்ணகி சிலை சிலம்போட இருப்பாங்க. அது மெரினா பீச்சில் போய் பாருங்க. ஏன் வச்சாங்கன்னா யாரையும் தப்பு பண்ண கூடாதுக்காக. வருங்காலத்துல சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ எல்லா கட்சிக்குமே பொதுவாதான். யார் தப்பு பண்ணாலும் கண்ணகி வருவாங்க வெளியே, கவனமா இருந்துக்கோ அப்படின்னு அறிவுறுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. அதான் அந்த சிலை அங்க. அந்த மாதிரி இப்படி ஒரு கலங்கரை விளக்கமாக உதாரணமாக நம்ம திகழணும். அதனால வாழ்க்கையில் என்ன, அதாவது தோன்றி புகழம் தோன்றுக அண்டி தோன்றுதல் தோன்றாமை நன்றுனார் வள்ளுவர். புகழ் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாங்க. வெந்ததை தின்று விதி வந்தாலும் வாய்வோம், மாயும் மக்கள் பட்டியலே நான் ஒருவனாக வாழ விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். அந்த மாதிரி வெந்ததை திரும்பிட்டு விதி வந்தா போய் சேரலாம் அப்படின்னாக்க அது ஒரு வாழ்க்கையா? விதியை தீர்மானிப்போம் நீ அல்லவா. அந்த விதியை ஒன்னால் தானே உருவாக்க முடியும். அது நல்விதியாக ஆக்க முடியாதா என்ன? சிந்தனை கட்டுப்பாடு கொண்டாந்தோம்னாக்க ஆக்கலாம் என்று கூறி, நீங்களும் தமிழ்ச்சங்கத்தில் வந்து இதுகாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவை கேட்டுட்டு இருந்தீங்க. இதுகாரும் கேட்ட உங்களுக்கும், அமைச்சர் பெருமகனார் அவருக்கும், வரதராசன் ஐயா அவர்களுக்கும், நமது சையத் ஜாகிர் ஹசன் ஐயா உதவி அமைச்சர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அடியார் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே திரளாக அமர்ந்திருக்கும் அடியார் அவர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவாரும் இந்த பேச்சுக்களை கேட்ட நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆடி சூழ்ந்த உலகம் வரை வாழ வேண்டும். உங்கள் இல்லம் வாழ வேண்டும், உங்கள் உள்ளம் வாழ வேண்டும், நீங்கள் செய்யும் தொழிலே பெருகி வாழ வேண்டும் என்று கூறி, வாழ்வாங்கு வாழி 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 என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது சொற்பொழிவாளர் சமயபுரம் ராஜேந்திரன்.